மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை பெரம்பலூர் அருகே போலீஸ் முன்னிலையில் மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்து முயன்ற சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யார் இந்த வெள்ளைக்காளி, மதுரையில் 20 பேரை காவு வாங்கிய ரத்த சரித்திரம் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை நைட்டு மதுரையை சேர்ந்த ரவுடி காளீஸ்வரன்ற கிளாமர் காளிய ஒரு கும்பல் தலைய செதைச்சு மிக கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ரெண்டு தரப்புக்கும் இடையில பல வருஷமா நடந்துட்டு வர மோதல்ல பழிக்கு பழியா இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா கூறப்படுது. வேறொரு கேஸ்ல ஜெயில இருக்கிற வெள்ளைக்காளி தான் ஜெயில 4 கம்பிகளுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டே கிளாமர் காளிய கொல்ல ஸ்கெட்ச் போட்டதா சொல்லப்படுது. 22 வருஷ பகையா, அதுல 22 பேர் கொலையா? அப்படி என்னதான் பகை, எதுக்கு இத்தனை கொலைன்னு புருவத்தை உயர்த்திக்கிட்டே கேட்கறவங்களுக்கான பதில் தான் இப்ப சொல்ல போற விஷயம். வைகையாறு ஓடுற மதுரையில சுவர் போஸ்டர் ஓட்டுறதுல ஏற்பட்ட சின்ன வாக்குவாதம் தான் 22 வருஷமா ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளியே. ராமநாதபுரம் கமதிக்கு பக்கத்துல உள்ள கருத்தறிவாங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியும். 2 பேருமே உறவுக்காரங்க தான். இவங்க 2 பேரோட குடும்பமும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே மதுரை கீரத்துறைக்கு வந்து குடியேறி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் அரசியலுக்கு போக முடிவு பண்ணி வி.கே. குருசாமி திமுகவிலையும் ராஜபாண்டி அதிமுகவிலையும் இணைஞ்சிருக்காங்க. அப்ப 2023ல உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு. தேர்தல் பணியில 2 கட்சியை சேர்ந்தவங்களும் ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுவர்ல போஸ்டர் ஓட்டுறது சம்பந்தமா வி.கே. குருசாமி தரப்புக்கும் ராஜபாண்டி தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை கைகலப்பா மாறி அந்த கைகலப்பு வெட்டுக்குத்துல போய் முடிஞ்சிருக்கு. 2 தரப்புக்கும் இடையில ஏற்பட்ட மோதல்ல ராஜபாண்டியோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்பட்டு இருந்த அவரோட அண்ணன் மகன் சின்ன முனிச வி.கே. குருசாமி தரப்பை சேர்ந்தவங்க கடுமையா தாக்கியிருக்காங்க. இதுல நில கொலைஞ்சு போன சின்ன முனிஸ், என்னை இப்பவே கொண்டுட்டு போயிடுங்க, நான் பொழைச்சனா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் மிரட்டுற துணியில பேசினதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச எதிர்த்தரப்பு கும்பல் சின்ன முனிச சரமாரியா வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா வி.கே. குருசாமி, பாம்பு பாண்டி, மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்கை முனிஸ், கணுக்கன் முனியசாமின்னு 12 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் 22 ஆண்டுகால பகைக்கு அஸ்திவாரம். இந்த சம்பவம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2006ல வி.கே. குருசாமி மதுரை மாநகராட்சி திமுக கிழக்கு மண்டல தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2 தரப்புக்கும் இடையில புகைச்சல் இருந்துகிட்டே வந்த நிலையில 2008ல சின்ன முனிஸ் கொலையில சம்பந்தப்பட்ட வழுக்கை முனிச ராஜபாண்டியோட உறவினர் சப்பானி முருகன் வெட்டி கொன்னு இருக்காரு. இதுக்கு நடுவுல வெள்ளைக்காளிங்கிறவரும் சீனுக்குள்ள வராரு. வி.கே. குருசாமி ராஜபாண்டியன் தரப்புக்கு இடையிலான பிரச்சனையில முதலா கொல்லப்பட்ட சின்ன முனிசோட கூட பிறந்த தம்பி தான் இந்த வெள்ளைக்காளி. இவரு ராஜபாண்டி டீமோட இணைஞ்சு கத்திய தூக்குனதுக்கு அப்புறம் தான் 2 தரப்புக்கும் இடையிலான மோதல் போக்கும் கொலைகளோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. தன்னோட அண்ணன் சின்ன முனிச கொன்னவங்களை பழி தீக்காம விடமாட்டேன்னு சபதம் போட்ட வெள்ளைக்காளி வி.கே. குருசாமியோட உறவினர்கள் மாரிமுத்து, ராமமூர்த்திங்கிற 2 பேரை 2008ல வில்லாபுரத்துல வச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்காரு. இந்த கேஸ்ல வெள்ளைக்காளி, அவரோட உறவினர் சகுனி கார்த்திக் உள்ளிட்ட சில பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சாங்க. ஜெயிலுக்குள்ள பிரபல ரவுடி முத்து இருளாண்டிங்கிறவரோட வெள்ளைக்காளிக்கு பழக்கம் ஏற்பட்டு அவரும் இந்த கும்பலோட கைகோர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் 2013ல சின்ன முனிஸ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட வி.கே. குருசாமியோட தங்கச்சி கணவர் பாம்பு பாண்டிய வெங்காய மார்க்கெட்ல வச்சு வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி ஆகிய 3 பேரும் சேர்ந்து வெட்டி கொன்னாங்க. இந்த கொலைகளுக்கெல்லாம் பழிக்கு பழியா சகுனி கார்த்தியோட தாய்மாமன் மயில் முருகனை 2013ல வி.கே. குருசாமியோட தரப்பு வெட்டி கொலை செஞ்சிருக்கு. இந்த கேஸ் சம்பந்தமா வி.கே. குருசாமியோட மகன் மணி உட்பட சிலர் கைதானாங்க. அதோட தொடர்ச்சியா 2015ல வெள்ளைக்காளியும் ராஜபாண்டியோட மகன் தொப்பிலி முனியசாமியும் சேர்ந்து குருசாமியோட மகன் மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குப்பு என்கிற முனுசாமிய கொன்னுட்டாங்க.
அடுத்து 2016ல குருசாமியோட மகள் விஜயலட்சுமியோட கணவர் MS பாண்டியனோட தம்பி காட்டுராஜாவை வெள்ளைக்காளி டீம் டார்கெட் பண்ணாங்க. MS பாண்டியன் பஸ்ல போயிட்டு இருந்தப்ப வெள்ளைக்காளி தரப்பு அவரை பஸ்ல வச்சே வெட்டி சாச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காங்க. இதுக்கு பழிக்கு பழியா கொலை பண்ணியே தீர்வன்னு களத்துல குதிச்ச VK குருசாமியோட மகன் மணி 2017ல ராஜபாண்டியோட மகன் தொப்பிலி முனியசாமிய கமுதிக்கு கடத்திட்டு போய் அங்க பைக்கோட சேர்த்து கட்டி வச்சு பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்தி மிக கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இதுல தொப்பிலி முனியசாமியோட சாம்பல் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல வெள்ளைக்காளியோட கூட்டாளிங்களான சகுனி கார்த்திக்கும் முத்து இருளாண்டியும் சேர்ந்து VK குருசாமிக்கு நெருக்கமான சடையாண்டிய மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சே வெட்டி கொண்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வெள்ளைக்காளி குரூப்பை சேர்ந்த சகுனி கார்த்தியும் முத்து இருளாண்டியும் அப்பாவி மக்களை மிரட்டுறது அடிக்கிறதுன்னு அடாவடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. அந்த வழக்கு சம்பந்தமா போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிக்க போனப்ப அவங்க போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடினதா சொல்லப்படுது. அப்ப சகுனி கார்த்தியையும் முத்து இருளாண்டியையும் போலீஸ் துப்பாக்கியால சுட்டு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த என்கவுண்டருக்கு VK குருசாமி தான் காரணம்னு நினைச்ச எதிர்த்தரப்பு அவங்க மேல இன்னும் கொலைவெறி ஆகியிருக்காங்க. அடுத்த 2018ல கீழ்மதுரையில உள்ள ரேஷன் கடையில வச்சு VK குருசாமியோட மருமகன் MS பாண்டியன்னு நினைச்சு அவரோட சொந்தக்காரரான முனியசாமிய வெள்ளைக்காளியும் கூட்டாளிகளும் சேர்ந்து வெட்டி கொன்னுட்டாங்க. இந்த முறை MS பாண்டி மிஸ் ஆகிட்டான், அடுத்த முறை சிக்காமலா போயிருவான்னு வெள்ளைக்காளி கும்பல் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் 2019ல தேர்தல் வேலையில ஈடுபட்டு இருந்தப்ப MS பாண்டிய வெள்ளைக்காளியோட கூட்டாளிங்க ஓட ஓட வெட்டி படுகொலை செஞ்ச சம்பவம் அப்ப மதுரையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கடுத்து வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்த குல்லா என்கிற முத்துப்பாண்டிய 2020ல குருசாமி தரப்பை சேர்ந்தவங்க வெட்டி கொன்னாங்க. இதுல மாடுமணி உட்பட சிலரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே 2020ல குருசாமியோட மருமகன் MS பாண்டி கொலை வழக்குல தொடர்புடைய முனியசாமிய குருசாமி தரப்பை சேர்ந்த வகுத்தாலை என்கிற மணி மிரட்டியிருக்கான். இந்த கோபத்துல வகுத்தாலை என்கிற மணியோட ஃப்ரெண்டு முருகானந்தத்தை நடு ரோட்ல வச்சு தலையிலேயே வெட்டி கொடூரமா கொன்னிருக்காங்க வெள்ளைக்காளி கும்பல். இதுக்கிடையில 2023ல பெங்களூர்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த VK குருசாமிய ஒரு கும்பல் அறிவால் கத்தியால சரமாரியா வெட்டி கொல்ல பார்த்தாங்க. இதுல அதிர்ஷ்டவசமா VK குருசாமி உயிர் தப்பிச்சாலும் தாக்குதல்ல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு. இப்ப வரைக்கும் வீட்டுல வச்சே சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜபாண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இப்படி 22 வருஷமா நடந்துட்டு இருக்கிற கொலையோட தொடர்ச்சியா தான் சனிக்கிழமை நைட்டு VK குருசாமியோட தங்கச்சி மகன் காளீஸ்வரன் என்கிற கிளாமர் காளிய வெள்ளைக்காளி கேங் கொலை பண்ணியிருக்காங்க. VK குருசாமி தரப்பு வெள்ளைக்காளி தரப்பை சேர்ந்தவங்களை கொலை பண்ண பல கேஸ்ல இந்த கிளாமர் காளி சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும் இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதோட 2023ல பெங்களூர்ல வச்சு VK குருசாமி தாக்கப்பட்டதுல இருந்தே அவரை தாக்கின வெள்ளைக்காளியையும் அவன் கேங்க சேர்ந்தவங்களையும் கொன்னு வீசணும்னு பிளான் போட்டுட்டு இருந்திருக்கான் இந்த கிளாமர் காளி. இந்த விஷயம் வெள்ளைக்காளி காதுக்கு போயிருக்கு. வெள்ளைக்காளி இப்போ வேறொரு கேஸ்ல ஜெயில இருக்கிறான். ஜெயில இருந்துகிட்டே கிளாமர் காளியோட கதையை முடிக்க வெள்ளைக்காளி தான் முழுக்க முழுக்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததா சொல்லப்படுது. 22 வருஷ பகையில கிளாமர் காளியோட கொலை 22வது கொலை. 2 தரப்பை சேர்ந்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்னு இதுவரை 22 பேரோட உயிர் போயிருக்கு. இப்படி 2 தரப்பினரும் மாறி மாறி வெறியாட்டம் ஆடுறது எப்ப நிக்க போதுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை கொலை சம்பவங்கள்ல ஒரு சம்பவத்துல கூட எந்த கூலிப்படையுமே சம்பந்தப்படல. முழுக்க முழுக்க VK குருசாமி மற்றும் ராஜபாண்டியோட சொந்தக்காரங்களும் நண்பர்களும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க.
ரெண்டு தரப்புக்கும் இடையிலான இந்த பகை இன்னும் எத்தனை பேரை காவு கொடுக்க போகுதோ தெரியல. சீக்கிரம் காவல்துறையும் அரசாங்கமும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு வலியுறுத்தியிருக்காங்க தூங்கா நகர மக்கள்.